ஒரு குட்டி நகைச்சுவை கதை கேட்கலாமா? பார்வதி தேவி ஏன் சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து பசங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு குறும்புக்கார பையன் சொல்கிறான், சிவபெருமான் வந்து எப்பவுமே ஆடையே உடுத்துறதில்ல. ஏன்னா ஒரு மிருகத்தோட தோலை தான் வந்து கட்டிக்கிறாரு இடுப்பில். அதனால் துணி துவைக்கிற வேலையே இல்லை. அப்புறம் அவரோட தலையில் வந்து நிலா இருக்கிறதுனால எப்பவுமே வெளிச்சமாக இருக்கும். அதனால் ஈபி பல்லே கட்ட தேவையில்லை. அப்புறம் அவர் ஜடாமுடியிலேருந்து எப்பவுமே வந்து 24 மணி நேரம் தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். அதனால் வந்து தண்ணி பிரச்சனையே கிடையாது. ஸோ அப்பப்போ வந்து தண்ணி மோட்ரு போட்டு தண்ணி எடுத்து டேங்கை நப்பணுங்கிற அவசியமும் இல்லை. அதே நேரத்தில் சிவபெருமான் வந்து எப்பவுமே பச்சை காய்கறி தான் திங்கிறதுனால அவருக்கு சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சமையலுக்காக வந்து மெனக்கெட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லாதனால மாமியார் தொல்லையே இல்லை. அதனால தான் வந்து பார்வதி தேவி வந்து சிவபெருமானை கல்யாணம் பண்ணிட்டாரு சொல்கிறாரு. அந்த பையன் சொன்னோன்னே டீச்சர் அதை கேட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க.